48 நாள் விரதம் இருந்து முருகர் உங்களை பார்க்க வரலேன்னு கவலைப்படுறீங்களா? நானும் 48 நாள் விரதம் இருந்தேங்க. முருகர் என்னைய பார்க்க வரலை. 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 49ஆம் நாள் வருவாருன்னு பார்த்தேன், வரலை. 50ஆம் நாள் வருவாருன்னு பார்த்தேன், வரலை. 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பரிகாரம் ஒன்று வச்சுருந்தேங்க. அதை நிறைவேற்றுறதுக்காக இங்கேருந்து பழனிக்கு கிளம்பி போயிட்டேன். பழனிக்கு யாரு கூடயும் போகலை, தனியாக தான் போனேன். கிளம்பும் போதே சொல்லி தான் கிளம்புனேன், முருகா நான் யாரையும் நம்பி வரலை, உன்னைய மட்டுமே நம்பிதான் நான் வர்றேன், நீயே துணை முருகா அப்படின்னு சொல்லி தாங்க கிளம்புனேன். இங்கேருந்து கிளம்புனதுலேருந்து அங்கே மலையில் பரிகாரம் செஞ்சு முடிச்சு மலையை விட்டு கீழே இறங்கி வந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் முருகர் எனக்கு துணை இருந்தார். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு மனித ரூபத்தில், கந்தா அப்படிங்கிற ஒரு ரூபத்தில் என்னை கீழே இருந்து கைப்பிடிச்சு மலை ஏற்றி மலையிலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் எனக்கு கூட வந்தார். ஒவ்வொருத்தவருக்கும் வருவார்.